Hello friends, நம்ம இன்னைக்கு பண்ண போறது கேரமல் புட்டிங். அதோட கேரமல் ரெசிபி ஃபர்ஸ்ட் கேரமல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி சுகர் இத ஃபுல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். லோ ஃப்ளேம்ல வச்சு வாட்டர் ஆட் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கேரமலுக்கு நல்லா ப்ரௌனிஷா ஆயிடுச்சு இந்த சுகர். வாட்டர் வித் சுகர் நல்லா கரைஞ்சி இப்போ ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கேரமல் இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். இதை கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணதை இதோட சேர்த்து ஆட் பண்ணலாம். இப்போ நான் இதில் 4 eggs ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 4 eggs நல்லா பீட்டப் பண்ணிப்போம். இந்த 4 eggs நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு நான் வந்து 6 ஸ்பூன்ஸ் சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணுவேன். இதில் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் மில்க் மேட் வந்து 400 கிராம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதோட இந்த மாதிரி பவுச் இருக்க மில்க் மேட் 400 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த கப் அளவுக்கு மில்க் வந்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சு இந்த காய வச்சிருந்த இந்த கேரமலோட இதை ஆட் பண்றோம். கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் வர அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர்ல ஆல்ரெடி தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. அதோட இதை வச்சு நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இது ஜஸ்ட் சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 45 மினிட்ஸ் மீடியம்ல வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ இந்த கேரமல் புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. 45 மினிட்ஸ் சிம்ல வச்சிருந்தோம். இப்போ இந்த கேரமல் புட்டிங் ஃபுல்லா ரெடி ஆகி வந்துருச்சு. பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ இது ஃபுல்லா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. 45 மினிட்ஸ் கழிச்சுன்னா இப்படி நம்ம ஏதாவது ஸ்பூனோ இல்லை நைஃபோ அப்படி விட்டு பார்த்தோம்னா எதுவுமே ஒட்டக்கூடாது. அதுல ஒட்டாம வந்துச்சுன்னா நல்லா ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை இப்போ நம்ம வந்து ஃபுல்லா வந்து இப்படி சைட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இப்படி எடுத்து விட்டு இதை நம்ம அப்படியே பிளேட்ல மாற்றலாம். இப்போ நம்மளுக்கு அழகான கேரமல் புட்டிங் வந்துருச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் அவசரப்பட்டு டக்குன்னு சூடுல கீழே போட்டேன். பட் மற்றபடி நல்லா இது அழகா ஃபுல்லா நல்லா ஒழுங்கா வரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.